என்னம்மா கதை? தொடர் கதையா சிறுகதையா? நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார் தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட முத ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப சரி. my name is வேலன். I am a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ. என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு you are thinking. I know very well. சார், இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி. ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் யாரையுமே காணோம். நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். சார் செல்வராஜ். என் பேர் செல்வராஜ் இல்லையா? சுந்தரராஜ். சுந்தரராஜ். ஏதாவது ராஜ் வேணுமா உனக்கு? நாகராஜ். நாகராஜ். என்னையா வேணும் உனக்கு? மது கடைக்கு மாழி. இந்த நிலைமையா? வழி வழி. இங்க வா. இந்தா இந்த படி. சுடுகாட்டுக்கு வழி. யுவராஜ் சுடுகாட்டுக்கு வழி. மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற. பக்குவமா. யோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போகாம போறதுக்கு. ஐயோ கன்றாவி. யார் நீங்க? வணக்கம். வணக்கம். என்ன விசேஷம்? நம்ம சுமதிமா நாடகம்னா முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்ன? அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எனக்கு டைம் இல்ல. பேப்பர் படிக்கணும். இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பை போடுறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு வெக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லைங்க, எங்க சேரி. சேரியா? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க. நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளிப்புடி போட்ட விளக்குமாறு தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டோக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல? இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு கொடுக்கறேங்கறான். யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு. எவ்வளவு சூடான செய்தி சுறுசுறுப்பான முடியும். இந்த கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு. அவளுக்கு ஒரு புருஷன். அவன் குடிகாரன். அந்த குடிகாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடிகாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடிகாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை 4 பேர் பார்த்தோம். அவ்வளவுதாம்மா. கசாம் புசான்னா. அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இது அந்த குடியாளுக்கு தெரிஞ்சது. வந்தது ஆக்கம். எழுத்தா கத்திய புடிச்சா பொண்டாட்டி கொண்டே கழுத்தை தூக்கினா தலைய தெருவா லோ நனைஞ்சா. அப்படியே போலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி கதை? கதை இல்லையா? கதை இல்ல. இந்த வீட்டுல உண்மையா நடக்க போகுது. என்ன? ஆனா வெட்ட போறது என் கழுத்தை இல்ல, உன் கழுத்தை. என்ன சொல்ற? இன்னைக்கு என் புருஷன் வராயா? அப்படியா? இந்த ஆறுமுகம் பட்டாக்கத்தி. அம்மாயா, மரியாதையா போயிடியா? நான் ஏன் போறேன்? உன் ஆறுமுகம் வரட்டும் இல்ல 6000 முகம் வரட்டும், நம்ம அசைச்சிக்க முடியும். ஐயோ, அவன் சாராயம் குடிச்சிட்டு வருவான். கதை எங்க இருக்கு? யோ, நீ குடிப்பியா? ஐயா, குடிக்காதேன்னு புத்தி சொல்றதுக்காக கேட்டேன். கேட்க மாட்டாயா? அவன் கேட்கவே மாட்டான். சொல்றபடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. யோ, உன் காலை பிடிச்சு கேட்கறையா, தயவு செஞ்சு போயிடியா? நான் கோடையில பயந்து ஓடுறதுக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆனா ஆண்டவனே, நீதான் இந்த ஆளை காப்பாத்தணும். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். காப்பாத்து.
பாப்பா நான் இங்கதான் படுத்து தூங்கும். வணக்கம். வாங்க வாங்க. யார் நீங்க? நான் தான் சினிமா சிங்காரி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க. அதுக்கு நான் தான் ஆசிரியர். இங்க சுமதி அம்மாவை பேட்டி காண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டுங்க. இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு மோட்டர் சொன்னோம்னா அத மாத்தி இன்னொரு மோட்டரா போட்டுறாங்க. மோட்டரா? அதாங்க மேட்டர், செய்தின்னு அர்த்தம். அதான். அதனால எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுது. நீங்க ஒழுங்கா எழுதுவீங்களா? நான் ரொம்ப பிரமாதமா எழுதுவேங்க. இத பாரியா, யார் பெத்த பொண்ணோ அந்த பொண்ணுடைய போட்டோ இந்த பத்திரிகையில இவ்வளவு அகலமா வந்திருக்குது. நான் பெத்த பொண்ணு அதுவும் போட்டோ உன் பத்திரிகையில அகலமா வருமா? இது என்னங்க அகலம்? இதை விட அகலமா போடுறேங்க. ஆமா, உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது? 10,000 ஓடுது. எங்க ஓடுதுங்க? எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க. ஏங்க, நீங்க என்ன பேட்டி காண வந்திருக்கீங்களா இல்ல நான் உங்களை பேட்டி காண வந்திருக்கேனா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். பாடா கண்ணு. உட்கார்றா கண்ணு. ஜூஸ் குடிச்சியா? குடிச்சேன். குளுக்கோஸ் போட்டு கலந்து தானே குடிச்சேன். ஆமா. இத பாருங்க, குழந்தை குதிரை சவாரிக்கு போகணும். நீங்க உங்க பேட்டி குவிக்கா முடிச்சுக்குங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ள எப்படிங்க குவிக்கு? உங்களுடைய சொந்த பேரே சுமதி தானா? இல்ல இல்ல, எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்தேன். சுப்பாய் சோடா இல்லம்மா, சிப்பாய் சோடா. உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம். அந்த கோலி அப்படி சுண்டி விட்டா போதுங்க, டிஷிங்னு சவுண்ட். இத பாருங்க, என் குழந்தை பேரு சுமதி தான். நீங்க இனிமே மேற்கொண்டு ஏதாவது கேக்குற அந்த கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு கலைத்துறையில ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுங்களா பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க. சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவன்னான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான்னு. எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழகட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும். ஆஹா, இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ராஜமானியம் வர நின்னு போச்சுங்களா? ராஜமானியமா? ஏங்க, உங்களுக்கு ஏதுங்க ராஜமானியம்? என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? நான் தஞ்சாவூர் கிங்கு வம்சம் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்ற? சும்மா இரு. ராப்பட்னி கிடந்தவன்லாம் சினிமாவுக்கு வந்தோம்னா ராயல் ஃபேமிலின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெருமையை நாமளே சொல்லிக்கலாமா அப்படின்னு குழந்தை என்ன கண்டிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கட்டிக்கிட்டா அதனால பரவாயில்ல. ஏங்க, இந்த ஹாலிவுட் நடிகர்கள்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? மொத்தத்துல எல்லாரையும் கும்பலா பிடிக்கும்னு எழுதிக்குங்களேங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலன்னா நாளைக்கு அங்க இங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? ஐயே, அது சரி. ஏங்க, இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதத்தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே. இனிமே அத பத்தி என்ன பேச்சு? ஐயோ, ஏங்க, நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறேங்க, வீட்டை பத்தி கேட்கலைங்க. இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேதைங்க கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும். ஏங்க, ஐநா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஐநாவா? ஐநாவா நைனாவா? ஐயோ அப்பா, ஐநானா ஐக்கிய நாட்டு சபை. கேட்டுக்குங்க. ஓஹோ, அந்த சபாவா? அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க. எதுன்னு நமக்கு புரியுதுங்க. போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும், அந்த ஐநா சபாக்காரங்க பல விழா நின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மദ്രാസ് ஜிடியிலே ஐநா சபா தாங்க நல்ல சபா. நான் தெரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. லாஸ்ட் மேட்டர், உங்களுடைய கல்யாணம் எப்போ? அத பத்தி தாங்க யோசனை பண்றேன். என்னது யோசனை பண்றியா? மறுபடியுமா? என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி? சோப்பா, எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க. எழுதிங்க அதையும். அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வரப்போகுது பாருங்க. திடீர் அறிவிப்பா? திருப்பதியில இருந்தா பழனியில இருந்தா? இல்ல என் இதயத்திலிருந்து. அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது இல்லம்மா? ஆமா நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன? இதுக்காவது நான் பதில் சொல்றேமா? சொல்லு. இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். யாரையா நீ? ஏன் வீட்டுல படுத்துட்டு? ஓஹோ, நீதான் பட்டாக்கத்து யாரு முகமா? சௌக்கியமா? சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆதைய காலி பண்ண சொல்ற. இந்த அண்ணன் தான் சாப்பாட்டையும் போட்டா
இங்கே படுத்துட்டு இருந்தான். அவன் வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஓஹோ, அண்ணா சாப்பாடு வேற போட்டாளா? கருவாட்டு குழம்பு போல ரொம்ப பிரமாதப்பட்டேன். இரு இரு, முதல்ல அவ தலைய சீவிட்டு அப்புறம் வந்து ஓன் தலைய சீவறேன். இரு வரேன். பெரிய சீப்பா எடுத்துட்டு வா. தலை சீவி ரொம்ப நாளாச்சு. ஏய் அண்ணா, வீங்க போகுதடி உன் கண்ணா. ஏய் ஐயோ அட பாவி, மறுபடியும் குடி குடி குடிச்சு வந்தியாயா? ஆமாடி, நான் குடி குடின்னு குடிச்சுதான் வந்தேன். உன்னை அடி அடின்னு அடிக்கத்தான் போறேன். இந்தா வாங்கிக்க. ஏய் யார் அவன்? திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? சொல்ல மாட்டேன். ஐயோ அந்த ஆளை ஒண்ணு சொல்லாதயா, அந்த ஆளு தங்கமான ஆளியா? ஏய் புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. உனக்கு அந்த ஆளுக்கு என்னமா இருக்குது? நிச்சயம் இருக்குது. வாங்கிக்க. ஐயோ ஐயோ, ஏன் யார் இப்படி அடிக்கிற? சத்தம் போடாதே. ஐயோ ஐயோ, சத்தம் போட்டு பேசாதே. ஏன் யார் இப்படி போட்டு கொள்ற? கொன்னு புடுவேன். ஐயோ ஐயோ, ஏயா நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? எதுத்தா பேசுறேன்? இந்த வாங்கிக்க. ஏயா இப்படி உயிரை வாங்குற? உன்ன மாத்திரம் இல்லடி, உன்ன மாத்திரம் இல்லை. அங்க வெளியே படுத்திருக்கானே, அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். இரு வர்றேன். ஏய் உள்ளே வந்துட்டியா? இரு, உன் குடலை எடுத்துறேன். குடித்தான் செய்யுமா? முளைச்சாத்தான் மீசை. நான் மீசை இல்லை. அப்பா சார், சார். வாங்க, 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 வாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க, ஐயோ, உட்காருங்க. ஐயோ, 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 என்ன மரியாதை? என்ன சமாச்சாரம்? எங்க இருந்து வரீங்க? விலாவரியா சொல்றது. ஊர்கோடியில் இருக்க அந்த சேரியில இருந்து வர்றேன். எந்திரி எந்திரி எந்திரி. அட எந்திரியானா? சேரில இருந்து வந்துட்டு சோபால வந்து உட்கார்ந்துட்டியா? ஓஹோ, அதுவா சமாச்சாரம்? அம்மா, நான் உங்ககிட்ட யாத்திரையும் கேட்க வரல. உங்க பொண்ணு சுமதிய புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. சுமதியா புக் பண்ண வந்திருக்கிறேன்னு நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா அம்மா உங்களை எழுந்துருன்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலைங்க. எங்க சேரி சீர்திருத்தம் பண்றதுக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். எந்திரியா எந்திரி எந்திரி. ப்ரீ நாடகம் படம் வந்திருக்கியா? பிரியம் ப்ரீ. ஆளை பார்த்தோன்னு நினைச்சேன். இந்தாம்மா, நீங்க சும்மா ஒண்ணும் நடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அது கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. கோயில கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க அந்த லிஸ்டோ? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க. தமயந்தி, நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம்? என்ன சீனு செட்டு, எனக்கு ஜூஸ், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும். குறைச்சல 5000 தாங்க. 5000 ரூபாய்? ஐயா, இது வரைக்கும் எழுந்து எழுந்து நீங்க சொன்னீங்க. இப்ப நானே எழுந்திருக்கிறேன். ஐயோ, உட்காருங்க, உட்காருங்க. இது கட்டுப்படி ஆகாதுங்க. 5000 ரூபாய் என் கையில இருந்தா இந்நேரம் சேரி சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம். நமக்குள்ள என்ன? காய்கறி வியாபாரம்.